கல்வா அது அந்த அளவுக்கு பேர் சொல்லுமா? அரகல்வா, அசுரகல்வா, இந்த கொடூரமாக இருக்க ஒரு கல்வா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுகு மாதிரி இருக்கும். கல்வாவில் யாகத்தை காட்டிலும் பீலாக்கு செமையாக இருக்கும். அதுபோல் கதிரை காட்டிலும் கதிர் ஜாவாவுக்கு செமையாக இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பொட்டை மார்க்கி வேறு லெவலில் இருக்கும். பொட்டை மாதிரியில் பர்டிகுலராக சொல்ல போனால் நாட்டுரங்கம் பொட்டை மாதிரி. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான பொருளாக இருக்கும், ரொம்ப தரமான பொருளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய செய்கையும் இருக்குங்க. கல்வாவை பார்த்தோன்னா காது மாலைக்கெல்லாம் கொஞ்சம் விரிச்சிட்டு இருக்கும், அப்படி சிங்கம் மூடி மாதிரி இருக்கும். அந்த சேவலை தான் நம்ம வந்து கழுகு இனம்னு சொல்லுவோம். அந்த கழுகு இனத்தில் அந்த கூவத்தாடி போட்டுட்டு கூர்கவுல் இருந்துச்சுன்னா அந்த சேவலை அவ்வளோ அசால்ட்டாக அடிக்குங்க. நரம்புலாம் சீக்கிரம் களத்தை முடிச்சிடும். பொட்டை மாதிரி பார்த்தோன்னா அரகல்வாவும் இல்லாமல் அசுர கல்வாவும் இல்லாமல் நார்மல் கல்வா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கல்வா இருக்கிற சேவலாம் பார்த்தோன்னா அது உடல் கட்டமைப்பு பார்த்தோன்னா கண்டிப்பாக டபுள் ஃபிட்டில் நிற்கும். களத்தில் இந்த மாதிரி கல்வா இருக்கிற சேவல் நல்ல லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அவ்வளோ சீக்கிரம் அடித்து எடுக்க முடியாதுங்க. எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிற கெப்பாசிட்டி